தமிழக வெற்றி கழகம் நேரடியாக அண்ணன் ராஜேஷ்குமாரோட மோதுது. இதுல மூணாவதா இருக்க பிஜேபி களத்திலே கிடையாது. இன்னைக்கு இல்ல, இதுவரை அவர்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆட்சி செய்தது கிடையாது. குறிப்பா கிள்ளியூர் தொகுதியில பாஜக இதுவரை வரலாற்றிலே வெற்றி பெற்றது கிடையாது. இந்த தேர்தல் தொடங்கி, இந்த உலகம் பூமி தொடங்கி, இந்த பாஜக என்ற ஒரு கட்சி தொடங்குற வரலாறு இந்த பிஜேபி இந்த கிள்ளியூர் தொகுதியில ஆட்சி செய்ய கிடையாது. அப்ப வாழ்க்கையிலே ஆட்சி செய்யாத கிள்ளியூர் தொகுதியில பிஜேபி சொல்றது கூட ஒரு ஆள் இல்லாத ஒரு கட்சிய தமிழக வெற்றி கழகத்துக்கு வாக்களிச்சா பாஜக வந்துடும் சொல்லிட்டு இந்த காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற தோழர்களும், முக்கியமா ஆனா ராஜேஷ்குமார் அவருடைய ஆதரவாளர்களும், இந்த திமுக இருக்கக்கூடிய கூட்டணி பெரிய திட்டமிட்டு ஒரு பொய்யான பரப்புரைய பரப்பிட்டு இருக்காங்க. தமிழக வெற்றி கழகம் விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சா இங்க எங்களுடைய வெற்றி வேட்பாளர் எஸ் சபின் அவர்கள் வெற்றி பெறுவாரே தவிர, நீங்க விசில் சின்னத்துக்கு வாக்களிச்சீங்கன்னா பாஜக வந்துடும், அதனால எங்களுக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிங்கன்னு ஒரு பொய்யான பிரச்சாரத்தை குறிப்பா பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மக்கள்கிட்ட இந்த கிள்ளியூர் தொகுதியில குறிப்பா கடற்கரை கிராமங்களை திட்டமிட்டு பரப்பிட்டே இருக்காங்க. ஏன் இதை பரப்புறாங்க அப்படின்னு இந்த கிறிஸ்தவ மக்களும் கடற்கரை கிராமத்தில் கூட எங்களை சொந்தங்களை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகளாக ராஜேஷ்குமார் அவர்கள் அடிப்படை வசதி கூட செய்ததில்ல. இந்த விடாலம் ஊராட்சியில நான் இப்ப வார வழியில் அப்படி வந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். என்கிட்ட பெரும்பாலான இந்த மின்கம்பத்தில் பார்த்தீங்கன்னா இது கிடையாது, மின் விளக்கு இல்லை. இருக்கிற மின் விளக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்குது. அப்போ அடிப்படையான ஒரு விஷயம் மின் விளக்கு. ஒரு 6 மணிக்கு பிறகு போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச இந்த இடம்லாம் இருட்டாக தான் இருக்கும். மனுஷன் நடமாட முடியாத அளவுக்கு தான் இந்த ஊர் இருக்கும். இந்த ஊர்னு கிடையாது, கிள்ளியூர் தொகுதியில் கூட எந்த ஊராட்சி போனாலும். ஆனால் ராஜேஷ்குமார் அவர் இருக்கக்கூடிய இதே கருங்கல் பகுதியில் இருக்கக்கூடிய சுண்டவளன் ஒரு இடம் ஊர் இருக்கு. அவர் இருக்கிற இடத்துல ஒரு 600 மீட்டர் தான் அந்த இடம் இருக்கு. அந்த 600 மீட்டர்ல இருக்கக்கூடிய அந்த இடத்துல மின்விளக்கு வசதி கிடையாது. அப்ப அடிப்படை வசதி கூட செய்கிறாத ராஜேஷ்குமார் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து வாக்கு கேட்டா, சும்மா வாக்கு கேட்டா மக்கள் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே படிச்சுட்டாங்க, எல்லாம் படிச்ச இளைஞர்கள், எல்லாருக்குமே விவரம் இருக்கு. மக்கள் ரொம்ப தெளிவாயிட்டாங்க, சமூக வலைதளத்தை பாக்குறாங்க, தினசரி செய்திகள்லாம் பாக்குறாங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய அடிப்படை கடமை என்ன என்பது இந்த மக்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னே இருந்த மக்களுக்கு தெரியாது. வெள்ளை வேஷ்டி வெள்ளை சட்டை போட்டு போனா அரசியல்வாதி அப்படின்னு நம்புற காலம் இருந்துச்சு. இப்ப அப்படி கிடையாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், மக்களுக்கான அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யணும், நம்முடைய இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும், அரசியல் அமைப்பு சட்டத்தை பாதுகாக்கணும், மக்களுக்கு ஒரு பிரச்சனை களத்துல வந்து மக்களோடு மக்களா இருந்து போராடணும், மக்கள் விரோத அரசா இருக்கக்கூடாது அப்படின்ற சில அடிப்படை தகுதிகள் ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு வேணும்ன்றத இந்த பொதுமக்கள் ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா அண்ணன் ராஜேஷ்குமார் அவரால் 10 ஆண்டுகள் செய்த பணிகளை சொல்லி வாக்கு கேட்க முடியுமானா முடியாது.